வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அங்கன்வாடி சத்து மாவுல ரொம்ப சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இதுல 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை 1.25 கப் தண்ணி ஊத்தி அடுப்புல கரையிற வரைக்கும் வச்சிருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அங்கன்வாடி சத்து மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம வானலியில சேர்த்துக்கலாம். இதோட 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். 1.25 கப் தண்ணி 1 கப் சத்து மாவுக்கு நம்ம சேர்த்திருக்கோம். இதை நம்ம அடுப்புல வச்சுட்டு குறைஞ்ச தீயில வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கெட்டியா வந்துடும். கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியா வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் இதை நம்ம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். கையில லைட்டா அந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பால் கொழுக்கட்டை சின்ன சின்னதா நம்ம உருட்டுவோம்ல, அந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டி எடுத்துக்கலாம். நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் உருட்டிக்கலாம். எல்லா மாவையுமே நான் உருட்டி எடுத்துட்டேன். அடுத்தது வானலியில நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இதோட 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன். கொதிச்ச பிறகு நம்ம இந்த உருட்டி வச்சிருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். இந்த சத்துமாவு கொழுக்கட்டையை நம்ம சேர்த்த பிறகு மூடி போட்டு வேக வைக்க கூடாது. அப்படி நீங்க மூடி போட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலயே எல்லா கொழுக்கட்டையும் உடைஞ்சு களி மாதிரி ஆயிடும். அதனால மறந்து கூட நீங்க மூடி போட்டு வேக வைக்காதீங்க. கொழுக்கட்டையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுமே இந்த கொழுக்கட்டை நல்லாவே வெள்ளைப்பாகுல வெந்துடும். அடிக்கடி இந்த மாதிரி ஸ்பூனோட பின்பக்கம் வச்சு கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கரெக்டா ஒரு 4 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம இதுல தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். யூஸ்வலா பால் கொழுக்கட்டை செய்யும் பொழுது திக்கா வரதுக்காக 1 ஸ்பூன் போல மாவை தண்ணியில கரைச்சி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவுமே செய்ய போறது இல்ல. இது கொதிச்சு வந்தாலே போதும், திக்கா வந்துடும். ஆறுன பிறகு இன்னும் திக்கா வந்துடும். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் போல துருவன தேங்காய் சேர்த்திருக்கேன். குழந்தைங்க ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கன்னா வீட்லயே நீங்க இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, ரொம்ப டேஸ்டியானதும் கூட. எந்த அளவுக்கு திக்கா வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம தேங்காய் பால் சேர்த்து 3 நிமிஷம் தான் கொதிக்க விட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.